வணக்கம். இது உங்க அம்மா வீடு. இன்னைக்கு அம்மா வீட்ல நீங்க பார்க்க போறது டீ காஃபினை பத்தின பேசிக் விஷயங்கள். டீ காஃபி வாங்குறப்ப எப்படி பார்த்து வாங்கணும், என்ன மாதிரி வாங்கினா நல்ல குவாலிட்டியான டீ காஃபி குடிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். டீ காஃபிங்கிறது நம்ம லைஃபோட அத்தியாவசியமான ஒன்றா ஆயிடுச்சுங்க. டீ காஃபி இல்லாமல் சில பேரால் இருக்கவே முடியாது. எனக்கு டீ இல்லாமல் இருக்கவே முடியாது. ஐம் அ டீ லவ்வர்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீ குடித்தா அந்த ஒரு நல்ல டீ குடிக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே இல்லைங்க. சில பேர் டீ போடுவாங்க, வாயில் வைக்கவே முடியாது, கசந்து போயிருக்கும். அந்த மாதிரிலாம் டீலாம் குடித்தா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல் டீ எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டீ தூள் எப்படி பார்த்து வாங்கணும். உங்களுக்கு க்ரீன் டீ ஒரு வெரைட்டி இருக்குது, அப்புறம் நார்மல் மில்க் டீயில் போடுற ஒரு வெரைட்டி இருக்குது. எந்த அளவுக்கு டீ லீஃபியாக இருக்கோ அந்த அளவுக்கு டீ குவாலிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தங்க. எனக்கு இங்கே கிடைச்சது இந்த குவாலிட்டி தான். இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி தான். மூணார்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு க்ரீன் டீ. எந்த அளவுக்கு லீஃபியாக ஹாஃப் ரோஸ்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீன் டீ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கும் போது நல்லா லீஃபியான க்ரீன் டீயாக பார்த்து வாங்குங்க. அதுதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெட்லி டீ, அந்த டீ பேக்ஸில் உள்ள டீ க்ரீன் டீ, அந்த க்ரீன் டீ உங்களுக்கு இந்த பெரிய லீஃப் எல்லாம் ரோஸ்ட் பண்ணுறாங்களா, அதில் உள்ள டஸ்ட்டை தான் இதில் போட்டு தருவாங்க. உங்களுக்கு அதோட குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ரீன் டீ வேணும்னா நல்லா லீஃபியாக பார்த்து க்ரீன் டீ வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த மாதிரி டீ டஸ்ட் க்ரீன் டீ அவ்வளோ குவாலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறீங்கன்னா டீ டஸ்ட். டீ டஸ்ட் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் கலர்ஃபுல், அந்த கலர் இருந்தால் தான் எனக்கு டீ குடிக்கவே பிடிக்கும்பா அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அப்போது டீ டஸ்ட்டாக இருக்கும், தட் இஸ் பவுடராக இருக்கும் டீ. அந்த மாதிரி டீ வாங்கணும். உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் டீ டஸ்ட் ஸ்ட்ராங் அண்ட் கலருக்காக டீ டஸ்ட். ஆனால் உண்மையிலே ஹை குவாலிட்டி டீ டீ கிரானியூல்ஸாக இருக்கிறது, ஒரு மாதிரியான இருக்கிறது தான் டீ கிரானியூல்ஸ். அது கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி போடுற மாதிரி வரும், பட் ஃப்ளேவர் வைஸ் ரொம்ப மைல்டாக அந்த டீ ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கிறது இந்த டீ கிரானியூல்ஸ் தான். இப்போது நீங்கள் 3 ரோசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரூக் பாண்டில் 3 ரோசஸ் ரெட் லேபிள்னு 2 விடுறாங்க. 3 ரோசஸ் டீ டஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் 3 ரோசஸ் தான் தருவாங்க. அதே ப்ரூக் பாண்ட் மற்ற ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் லேபிள்னு இருக்கும். ரெட் லேபிள் கிரானியூல்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கும் போது உங்களுக்கு டீ டஸ்ட் வேணும்னா டீ டஸ்ட்டாக வாங்குங்க. இல்லைன்னா நல்ல குவாலிட்டி டீ வேணும்னா டீ கிரானியூல்ஸாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நான் இப்போ உங்களுக்கு டீ டஸ்ட் அண்ட் டீ கிரானியூல்ஸில் டீ போடுறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டிகாஷன் வேணுமோ, ஒரு 1 கப் டீ போட போகிறீங்கன்னா அதில் 1/2 கப் டிகாஷன் இருக்கணும், 1/2 கப் மில்க் இருக்கணும். ஸோ அந்த 1/2 கப் தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்கள் டீ டஸ்ட்டாக போடுங்க. டீ டஸ்ட்டோட சப்போஸ் நீங்கள் இஞ்சி வேணும்னா இஞ்சி ஸ்க்ராப் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி வேணும்னா இஞ்சியை இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம், துளசி போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணுமோ இந்த டீ கொதிக்கிறப்ப அதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். நீங்கள் மூடி ஒரு 2 to 3 minutes இருக்கணும். அப்போ தான் அந்த வேப்பர்ஸ்லாம் போய் கண்டென்ஸ் ஆகி வரதுல தான் அந்த டீயோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் டீ போடுறப்போ 2 to 3 minutes மூடி வச்சுட்டு அப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் டீ கலக்கிறப்போ பாலும்
டிகாஷனும் ஒரே சூட்டில் இருக்கணும். பால் ஆறி போயிருந்தால் உங்களுக்கு டீ டேஸ்ட் வராது. தட் இஸ் உங்களுக்கு டீ குடித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ டீ டீ டிகாஷன் எவ்வளோ சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு சூடு பால்லே இருக்கணும். பால்லே எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் டிகாஷனை மெல்ல கலந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் டீ ரெடி. நிறம், சுவை, திடம்னு சொல்லுவாங்களா, அந்த 3ம் கலந்து அப்படியே அந்த அரோமா போகிறப்பே நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் டீ கிரானியூல்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு டீ டஸ்ட் போடுறீங்களோ அதோட 1 ஸ்பூன் ஜாஸ்தியாக டீ கிரானியூல்ஸ் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் டீ தட் இஸ் அந்த டீ கலர் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சு இறக்கி அதே மாதிரி தான் டீ கிரானியூல்ஸோட டீயும் போடணும். பாலும் டிகாஷனும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும். சர்க்கரை கலந்த பாலில் நீங்கள் டிகாஷனை கலந்து குடித்தா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் டீ வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற பாயில்டு ஹாட் வாட்டரில் போட்டு மூடி வைக்கணும். அவ்வளோதாங்க க்ரீன் டீ. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கி உங்களுக்கு ரொம்ப கசப்பு தன்மை இல்லாமல் அந்த ஃப்ளேவரோடு இருக்கும். நிறைய பேருக்கு க்ரீன் டீயே பிடிக்காது, பிகாஸ் அது ரொம்ப கசக்கும், என்னால் குடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டீ இல்லாமல் இந்த லீஃப் போட்டு குடிங்க. உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாது. யூ வில் ஹாவ் த டீ ஃப்ளேவர். ஸோ நீங்கள் தண்ணீர் கொதிக்க வச்சுட்டு ஒரு 4 லீஃப் தான் நான் இப்போ போட போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 லீஃப் டீயில் போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. அதே மாதிரி அந்த வேப்பர் கண்டென்ஸ் ஆகி கீழே வந்து அதில் தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல க்ரீன் டீ ரெடி. இதில் நீங்கள் லெமன் கிராஸ், ரோஸ்மேரி, தைம் அந்த மாதிரி ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம செம்பருத்தி அந்த மாதிரி ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு டீ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி வேணும்னா யூ ஷுட் கோ ஃபார் க்ரீன் டீ. க்ரீன் டீயில் தான் டீயோட எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. பால் இல்லாமல் க்ரீன் டீ குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், சப்போஸ் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு டீயை சூடு பண்ணி தராதிங்க. திருப்பி சூடு பண்ணால் அந்த டீயோட ஃப்ளேவரே போயிடும். அது ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டிகாஷனை டீ தூளோடய சேர்த்து வைக்காதீங்க. அந்த கசப்பு தன்மை எல்லாம் டிகாஷனில் தான் போகும். உங்கள் டீ குடித்த மாதிரியே இருக்காது. ஸோ டீயை திருப்பி சூடு பண்ணி தரது அது பெரிய சின்னுங்க. அதனால தயவு செஞ்சு திருப்பி மட்டும் சூடு பண்ணாதீங்க. அளவாக டீ போட்டு அளவாக குடிச்சிக்கோங்க. இதை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு டீ போட தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல் டீ உங்களுக்கு போட கற்று தந்துட்டேன் நான் இப்போது. நெக்ஸ்ட்டு காஃபின்னு சொன்னோன்னே அந்த ஸ்மெல்லு தாங்க ஞாபகம் வருது. சச்ச ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லை அந்த ஸ்மெல் மோந்தோன்னே அது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். என்ன காஃபியே. காஃபி இந்தியாவுக்கு அராப்ஸ்னால கொண்டுட்டு வந்தது. சைனாலையும் ஜப்பான்லையும் டீ எவ்வளோ அளவு இம்பார்ட்டண்ட் தராங்களோ அதே அளவுக்கு காஃபிக்கு அராப் கண்ட்ரீஸில், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தந்துட்டு இருந்தாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்தியாவில் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் சவுத் இண்டியன்ஸ்கிட்ட ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இந்தியாவில் காஃபிங்கிறது 2 வெரைட்டிங்க. ஒன்று அராபிகா, இன்னொன்று ரொபஸ்டா. அராபிகாங்கிறது ரொம்ப நல்ல குவாலிட்டி காஃபி. அது பர்டிகுலர் ஆல்டிடியூடில் தான் வளரும். அது ரொம்ப டிசீஸ் ப்ரோன், அதனால் கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் மோஸ்ட்டாக ரொபஸ்டா தான். பிளான்டேஷனும் பண்ணுறது ரொபஸ்டா, நமக்கு குடிக்கிறது கிடைக்கிறதும் ரொபஸ்டா தான். ரொபஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் அசிடிக் நேச்சரோட இருக்கும். வேரஸ் அராபிகா மைல்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ காஃபி பவுடரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான்ப்பா எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களா, அப்போ நீங்கள் நல்லா ரோஸ்டட் 100% ரோஸ்டட் காஃபி பீன் காஃபி எடுத்துக்கலாம். டிகாஷன் தட் இஸ் ஃபில்டர் காஃபி எடுத்துக்கலாம். மற்றபடி எனக்குலாம் மைல்டு காஃபி அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவரோட மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ஐ கோ ஃபார் மீடியம் ரோஸ்டட். அப்புறம்
கம்மியான ரோஸ்டட் காஃபீஸும் இருக்குது. மீடியம் ரோஸ்டட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேறஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா கம்ப்ளீட் ரோஸ்டட் 100% ரோஸ்டட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கரி. நிறைய பேர் சிக்கரி வந்து காஃபியோட அடல்ட்ரண்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி இல்லை. அது காஃபிக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி தரத்துக்கு சிக்கரி ஆட் பண்ணுறாங்க. சிக்கரி வந்து ஒரு பிளான்ட்டுங்க. அந்த பிளான்ட்லேயே நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. நிறைய பேர் அதை நிறைய கண்ட்ரீஸில் அது மெடிசனாக கூட எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிறாங்க இப்போல்லாம். சிக்கரி காஃபினே தனியாக இருக்குது. காஃபி பவுடர், காஃபி கலக்காமல் சிக்கரி காஃபின்னு தனியாக இருக்குது. நீங்கள் சிக்கரி கலந்துக்கிட்டது ஒன்றும் தப்பு இல்லை. யூ கேன் கோ ஃபார் சிக்கரி பேஸ்ட் காஃபி. சிக்கரியில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சிக்கரி கம்மியாக வாங்கிக்கோங்க. 80% காஃபி, 20% சிக்கரி, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி காஃபி போங்க. நான்லாம் 60-40 ரேஷியோவில் எடுத்துப்பேன். 60% காஃபி அண்ட் 40% சிக்கரி. இப்படி தாங்க காஃபி பவுடர் பார்த்து வாங்கணும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நிறைய காஃபி கிடைக்குது. இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த காஃபியை ஃபில்டர் பண்ணி அதை பவுடர் ஆக்கி நிறைய கலந்து நிறையா அந்த இன்ஸ்டண்ட்டாக கலக்கிறதுக்கான பொருள்கள் கலந்து இன்ஸ்டன்ட் காஃபியாக விற்கிறாங்க. அதுலேயும் கிரானியூல்ஸாக பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும். பவுடராக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்கும், டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். வென் யூ கோ ஃபார் அ காஃபி, கோ ஃபார் அ ஃபில்டர் காஃபி. அப்படி இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு இல்லை எனக்கு ஃபில்டர் காஃபி போடலாம் டைம் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டன்ட் காஃபிக்கு போகலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டன்ட் காஃபியில் சிக்கரியும் கலந்து தான் வருது. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கோ ஃபார் இன்ஸ்டன்ட் காஃபி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிகிரி காஃபிங்க. இந்த டிகிரி காஃபிங்கிறது என்ன 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 அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பாலை வந்து நல்லா காய்ச்சி அதை பொங்கி வர டைமில் கரெக்டாக எடுத்து டிகாஷனோட கலந்து குடிக்கிறதா இந்த டிகிரி காஃபி. டிகாஷன் வந்து ஏற்கனவே நான் போட்டு வச்சிட்டேன். எப்படின்னா 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் இந்த அளவுக்கு ஃபில்டருக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர் ப்ளஸ் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஹாட் வாட்டர், நல்லா கொதிச்ச ஹாட் வாட்டர் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 1/2 hour ஆகுங்க எக்ஸ்ட்ராக்ட் வெளில வரத்துக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்டை கலந்து டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே. இப்போ அந்த கொதிச்சு அப்படியே பொங்கி வர பாலில் வந்து அதை அப்படியே ஊற்றி சுட சுட குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் காஃபி தயார். இதே மாதிரி தாங்க இன்ஸ்டன்ட் காஃபியும். இன்ஸ்டன்ட் காஃபியும் நீங்கள் இதே மாதிரி பொங்கி வர பாலில் எடுத்து காஃபி பவுடர் கலந்து சுகர் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு காஃபி ரெடி. இவ்வளோதாங்க டீ காஃபி. இனிமே கடைக்கு போனால் என்ன வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோன்னு பார்த்து நல்லா விசாரித்து வாங்குங்க. உங்களுக்கு வேணுங்கிறத தேடி வாங்குங்க. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டீ காஃபியை பற்றி உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope it was informative. Thank you for watching this video. Thanks a lot, guys. Bye.